ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், உஷாவின் உலகத்திற்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், டெய்லி அரிசி இட்லி சாப்பிட்டு போர் அடிக்கும். இன்றைக்கி சுவையாக அரிசி உளுந்து இல்லாமல் ரவையை வச்சு ஒரு டேஸ்டியான ரவா இட்லியும் அதுக்கு தொட்டுக்க ஒரு க்ரீன் குருமாவும் பார்க்கலாம். வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள். ஒரு சாஃப்டான டேஸ்டியான ஹோட்டல் ஸ்டைல் ரவா இட்லி எப்படி செய்கிறதுன்னு வாங்க பார்க்கலாம். நம்ம சேனலை எல்லோரும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கனை டச் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோ ஸ்டார்ட் பண்ணலாம். ஒரு பேனில் 1 ஸ்பூன் சன்னாயில் 3 ஸ்பூன் நெய் விட்டுக்கலாம். நெய் காஞ்சதும் கடுகு போட்டுக்கலாம். கடுகு நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் 1/2 ஸ்பூன் உளுத்தம்பருப்பு, 1/2 ஸ்பூன் கடலைப்பருப்பு, ஒரு சின்ன துண்டு இஞ்சி, ஒரு பச்சை மிளகாய் ரெண்டும் பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்கலாம். இஞ்சி பச்சை மிளகாய் வதங்கினதுக்கப்புறம் பொடியாக கட் பண்ண கறிவேப்பிலை, நல்லா ஒரு கைப்பிடி முந்திரி போட்டு நல்லா செவக்க வறுத்துக்கலாம். இப்போ இதில் ஒரு 1/2 ஸ்பூன் பெருங்காயம் சேர்த்துக்கலாம். 1 கப்பு ரவை எடுத்துருக்குறேன். இப்போ கேஸை சிம்மில் வச்சுருங்க. இந்த ரவை சேர்த்து சிம்லேயே ஒரு 1 நிமிஷம் வதக்கலாம். நம்ம ரவையை இந்த மாதிரி நெய்யில் போட்டு ஒரு 1 நிமிஷம் வதக்கிறதுனால அந்த நெய்யோட ஃப்ளேவர் ஃபுல்லாக ரவையில் இறங்கிடும். நம்ம இட்லி சாப்பிடும்போது சூப்பராக இருக்கும் நெய் வாசத்தோடு. ரொம்ப நேரம் செவக்க வறுக்க வேணாங்க. 1 நிமிஷம் நல்லா கலந்து விட்டுட்டு நல்லா ரவையை ஆற விட்டுடலாம். இந்த ரவா இட்லியில் சேர்த்துருக்கிற பருப்பு முந்திரிலாம் உங்கள் இஷ்டங்க, உங்களுடைய டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் போட்டுக்கலாம். இப்போ ரவை நல்லா ஆறிடுச்சுங்க. இப்போ இதில் ஒரு 1/2 ஸ்பூன் சோடா உப்பு சேர்த்துக்கலாம். இந்த சோடா உப்பு சேர்த்தா தான் இந்த இட்லி நல்லா ஃப்ளஃபியாக வருங்க. இப்போ இதில் 1 ஸ்பூன் உப்பு சேர்த்துக்கலாம். நம்ம 1 கப்பு ரவை எடுத்தோம். 1 கப்பு ரவைக்கு 1 கப்பு தயிர் சேர்க்கணுங்க. தயிர் சேர்த்து நல்லா கலந்து விடலாம். தயிர் போட்டு நல்லா கலந்து வச்சு ஒரு 20 நிமிஷம் நல்லா ஊற விட்டுடலாங்க. தயிர் புளிப்பில்லாத தயிராக இருக்கட்டுங்க. ரவை ஊறத்துக்குள்ளே நம்ம க்ரீன் குருமா செஞ்சிடலாம். அதுக்கு கொஞ்சம் தேங்காய், 4 பச்சை மிளகா, 1/2 ஸ்பூன் கசகசா, ஒரு 6-7 முந்திரி எடுத்துக்கலாம். இது கூடவே ஒரு கை கொத்தமல்லி, ஒரு கை புதினா சேர்த்து நம்ம எடுத்து வச்சது எல்லாமே சேர்த்து நைஸாக அரைச்சிக்கலாம். ஒரு குக்கரில் 2 டேபிள் ஸ்பூன் சன்னா ஆயில் விட்டுருக்கேன். எண்ணெய் காஞ்சதும் பட்டை லவங்கம் சேர்த்துக்கலாம். பட்டை லவங்கம் பொரிஞ்சதுக்கப்புறம் ஒரு பெரிய வெங்காயம் சேர்த்துக்கலாம். வெங்காயம் பாதி அளவு வதங்கினதுக்கப்புறம் ஒரு பெரிய தக்காளி சேர்த்து வதக்கலாம். வெங்காயம் தக்காளி வதங்கினதுக்கப்புறம் 2 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம். இஞ்சி பூண்டு அரைக்கும் போது ஒரு 1/2 ஸ்பூன் சோம்பு சேர்த்து அரைச்சிக்கோங்க. அப்போ நல்லா சோம்போட ஃப்ளேவர் சூப்பராக இருக்கும் குருமாவில். இப்போ இதில் சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கிற வெஜிடபிள்ஸ் சேர்த்துக்கலாம். வெஜிடபிள்ஸ் நம்ம விருப்பம் தாங்க. நான் இன்றைக்கி கேரட்டு, பீன்ஸு, உருளைக்கிழங்கு எடுத்துருக்கிறேன். இப்போ குருமாவுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்து 1 நிமிஷம் நல்லா வதக்கி விட்டுடலாம். இப்போ இதில் நம்ம அரைச்சி வச்சுருக்கிற தேங்காய், புதினா விழுது சேர்த்து ஒரு 2 நிமிஷம் நல்லா கலந்து விடலாம். அப்போ தான் அந்த ஃப்ளேவர் ஃபுல்லாக அந்த குருமாவுக்கு இறங்கும், அந்த புதினா கொத்தமல்லி ஃப்ளேவர் ஃபுல்லாக. இப்போ தேவையான அளவு தண்ணி சேர்த்து ஒரு 1 நிமிஷம் கொதிக்க விடலாம். இப்போ நல்லா 2 நிமிஷம் கொதிச்சிருச்சுங்க. இப்போது குக்கர் மூடி 2 விசில் விட்டால் போதுங்க. சூப்பராக வெந்துடும் வெஜிடபிள்ஸ் எல்லாம். அவ்வளோதாங்க, கமன்னு நம்மளுடைய க்ரீன் குருமா ரெடி ஆயிடுச்சுங்க. இது காரம்லாம் உங்கள் தேவைக்கு ஏற்ற மாதிரி சேர்த்துக்கோங்க. சப்போஸ் காரம் அதிகமாகிடுச்சுன்னா கொஞ்சம் பால் சேர்த்துக்கோங்க. அந்த பால் அந்த காரத்தை கம்மி பண்ணிடும். இப்போ ரவை நல்லா 20 நிமிஷம் ஊறிடுச்சுங்க. இப்போ இதில் நல்லா கொத்தமல்லி பொடியை கட் பண்ணி போட்டுட்டு நம்ம இட்லி மாவு ஊற்றுற பதத்துக்கு கொஞ்சம் தண்ணி சேர்த்து நல்லா கரைச்சி எடுத்துக்கலாம். பாருங்கள், நல்லா இட்லி ஊற்றுற பதத்துக்கு நல்லா கரைச்சி வச்சாச்சு. இப்போ நம்ம ரவை இட்லி ஊற்றிடலாம். இட்லி பாத்திரத்தில் தண்ணி வச்சுருக்குறேங்க. தண்ணி நல்லா சூடாகட்டும். அதுக்குள்ளே நம்ம இட்லி தட்டில் நெய் தடவிக்கலாம். நான் இன்றைக்கி முந்திரி வச்சுருக்குறேங்க. உங்கள் விருப்பம், நம்ம கேரட் கூட துருவி வச்சுக்கலாம் நம்ம. இப்போ நம்மளுடைய ரவா இட்லி மாவை இட்லி தட்டில் ஊற்றிடலாம். இப்போ நல்லா மூடி வச்சு 10 நிமிஷம் வேக விடலாங்க. ஆல்ரெடி ரவை ஊறிடுச்சு, அதனால் 10 நிமிஷம் வெந்தாலே போதும். தண்ணி நல்லா கொதிக்கட்டுங்க. தண்ணி நல்லா கொதிச்சாதான் இட்லி நல்லா சாஃப்டாக வரும்.
10 நிமிஷம் ஆயிடுச்சுங்க. பாருங்கள் இட்லி எவ்வளோ ஃப்ளஃபியாக இருக்குது. தண்ணி தொட்டு இந்த மாதிரி இட்லி மேலே தொட்டு பார்த்திங்கன்னா இட்லி ஒட்டாதுங்க. அப்படி உங்களுக்கு அந்த மாதிரி பண்ணுறதுக்கு பயமாக இருந்ததுன்னா ஒரு கத்தியை தண்ணியில் தொட்டு உள்ளே குத்தி பார்த்திங்கன்னா உள்ளே மாவு ஒட்டாமல் வந்ததுன்னா இட்லி வெந்துடுச்சுங்க. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நம்மளுடைய சுவையான சாஃப்டான ஹோட்டல் ஸ்டைல் ரவா இட்லியும் க்ரீன் குருமாவும் ரெடி ஆகிடுச்சுங்க. இந்த டிஃபனை நீங்கள் உங்கள் வீட்டில் ஒரு முறை செஞ்சு பாருங்கள். உங்களோட ஃபீட்பேக்கை கமெண்ட்டில் சொல்லுங்கள். செம்ம டேஸ்ட்டாக இருக்குங்க. குழந்தைங்களாம் விரும்பி சாப்பிடுவாங்க. இதில் ஏதாவது டவுட் இருந்தால் கமெண்ட்டில் கேளுங்க. இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். அடுத்த ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் மீட் பண்ணுறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.